ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு வாட் ஐ ஈட் இன் எ டே தான் பார்க்க போகிறோம். ரெகுலராக எனக்கு காலையில் வந்துட்டு கிச்சனில் தான் அந்த டேயே ஸ்டார்ட் ஆகும். நீங்களும் என்னை மாதிரி எவ்ரிடே வந்துட்டு கிச்சனில் தான் அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேர் இருக்கீங்கன்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு உப்புமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். சிம்பிளாக தாளிப்பு மட்டும் போட்டுட்டு ரவையை வறுத்து அது உள்ளே கொட்டி உப்புமா ரெடி பண்ணிட்டேன். சைடாக வந்துட்டு பிளாக் டீ போட்டு எடுத்தாச்சு. உப்புமா சாப்பிட்டுட்டு அந்த பிளாக் டீ குடிக்கலன்னா எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாகவே இருக்கும். உப்புமான்னு மட்டும் இல்லை, புட்டு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தான் தோணும். இந்த பிளாக் டீ குடிக்கிற விஷயம் வந்துட்டு கேரளாவில் பழகினது தான். சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கணும்னு தோணும். அப்புறம் ஒரு ஏத்தைக்கப்பழம் எல்லாமே எடுத்து ஒரு பிளாக் டீயும் வச்சு ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நானுமே வந்துட்டு உப்புமா போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சதுமே வந்துட்டு மோர் கலக்கி வச்சுட்டேன். ஏன்னா ஒரு மதியத்துக்கு மேலே ஊற்றி குடிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு செம்பு நிறைய மோர் ஊற்றி அதையுமே குடிச்சிட்டு அப்புறம் மதியம் வந்துட்டு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சுன்னு கிளம்பி போயிட்டு வரும்போது கையோடு வந்துட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ ரீசெண்ட் டேஸாக இந்த மந்தி பிரியாணிக்கு அடிக்ட் ஆகிட்டேன். இங்கே வந்துட்டு நம்ம ஊர் பிரியாணிலாம் எங்கேயுமே கிடைக்காது. இந்த ஒயிட் ரைஸில் வந்துட்டு நெய்ச்சோறு கூட அந்த குருமா கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு பிரியாணிலாம் இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அப்படிங்கிறதுனால இந்த மந்தி பிரியாணி வந்துட்டு ரொம்ப இஷ்டம். அதனால் இது வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்புறம் பிளேட்டில் எடுத்து போட்டு அந்த சிக்கன் பீஸில் கொஞ்சம், மைனஸில் கொஞ்சம், அந்த தக்காளி சாஸில் கொஞ்சம், அப்புறம் சாலட் எல்லாமே எடுத்து வச்சு ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பையனுக்கும் ஊட்டியாச்சு, என் ஹஸ்பண்டுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு பயிறு கஞ்சி கொஞ்சமாக வச்சுருந்தேன். பூண்டு, மிளகு, ஜீரகம், அப்புறம் வந்துட்டு பச்சை பயிறு எல்லாமே போட்டு கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு தேங்காய் துவையல் ரெடி பண்ணியிருந்தேன். அதையுமே வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹஸ்பண்ட் பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டார். ஏன் சமைச்சதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு 2 பரோட்டா எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம்.